மார்கழி மாதம் 8ஆம் நாள் வரும் திருப்பாவை 8 மற்றும் திருவெம்பாவை 8 பாடல்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து இறைவனை போற்றி தோழியை எழுப்பிக் கொண்டு நீராடச் செல்வதைப் பற்றி பாடுகின்றன. திருப்பாவை 8 ஆண்டாள் அருளியது, விஷ்ணுவை நோக்கி. திருவெம்பாவை 8 மாணிக்கவாசகர் அருளியது, சிவபெருமானை நோக்கிப் பாடப்படுகின்றன. இரண்டும் பரம்பொருளை புகழ்ந்து எழுப்புவதே நோக்கம். திருப்பாவை பாடல் 8 கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொருள்: மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாகக் கொண்டவளே, அழகுச்சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவிக் கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயைப் பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்பு. திருவெம்பாவை பாடல் 8 கோழிச் சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சென்று எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி. ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். பொருள்: தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகமபதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளிவீசும் சிவனைப் பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவரது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவரது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே, வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியைப் பற்றி தெரியுமல்லவா? அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. விளக்கம்: இறைவன் மனிதர்களின் உள்ள இருளைப் போக்குபவர். பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குறானோ அதுபோல் ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. சுருக்கம்: 2 பாடல்களுமே மார்கழி மாத அதிகாலையில் பெண்கள் தங்கள் தோழியை எழுப்பி இறைவனை புகழ்ந்து அவருக்காக பாடி பரமபதத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாடப்படுகின்றன. திருப்பாவை விஷ்ணுவையும் மாயோன், திருவெம்பாவை சிவபெருமானையும் பரஞ்சோதி போற்றுகின்றன.